வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு கட்டுரை பயிற்சியாக அதிவேக வாழ்க்கையின் விளைவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய உலகம் மிகவும் அதிவேகமாக இயங்குகிறது. எப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி, இணையம், தொலைபேசி, சமூக ஊடகங்கள் இவை எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப வேகமாக மாற்றிவிட்டன. இந்த வேகமான வாழ்க்கையில் மன அமைதியும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. இதைத்தான் ஒரு பாடல் வரிகள், வாழ்க்கை என்பது இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வாழ்கிறோன்றது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த அதிவேக வாழ்க்கையினால் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில் முதன்மை பிரச்சனையாக கருதப்படுவது நிதானமின்மை. ஏன்னா நமக்கு இப்போல்லாம் நொடியில் தகவல்கள் எல்லாமே கிடைக்கிறதுனால, புதிய தகவல் தேடும் எண்ணத்தில் இருப்பதனாலும் நிதானமாக நம்ம யோசிக்கிறதே இல்லை. போட்டி அதிகரிப்பின் காரணமாகவும் நிதானமே இல்லாமல் ரொம்ப வேகமாக நம்ம செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, வேலைப்பளு. அதிக நேரம் வேலை பார்க்குறது, அப்புறம் நமக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து அதுக்குள்ளே வேலையினுடைய இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே அந்த இலக்குகளை நம்ம முடித்து கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரொம்ப அதிக நேரத்தை நம்ம வேலையிலையும் அந்த இலக்குகளை முடிப்பதிலையுமே நம்மளுடைய கவனங்களை சிதற விடாமல் நம்ம கவனங்களை முழுக்க அதிலேயே செலுத்தி நம்ம அதை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால குடும்பத்திலையும் பிள்ளைங்க மத்தியிலையும் நம்மளோட கவனங்கள் இருக்கிறது இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, மனநிலையின் நிலைத்தன்மை எவ்வளவாக குறைகிறது. எதையுமே உடனடியாக எதிர்பார்க்கும் மனப்போக்குனால பொறுமைன்றது நமக்கு ரொம்ப குறைந்து போய் எளிதில் கோபமும் ஏமாற்றமும் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தனிமை உணர்வு. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக உண்மையான மனித உறவுகள் குறைந்து போகிறதுனால நமக்கு தனிமை அதிகரித்துக்கிட்டே இருக்குது. ஒருவரோடொருவர் நம்ம உரையாடுவதற்கான நேரம் செலவழிக்கிறதே கிடையாது. ஒரே வீட்டில் இருந்தால் கூட அவங்கவுங்க தங்களது தொலைபேசியில் தான் மூழ்கி இருக்கிறோம். அடுத்து பொருளாதார அழுத்தம் கூட. அதிகமான செலவுகள். ஒரு வருடத்தில் இந்தந்த இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம போகணும், அதை நம்ம புகைப்படம் எடுக்கணும், அதை நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம பதிவிடணும். அதுக்கான முயற்சியில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர நமக்கு எவ்வளோ வருமானம், அதற்கான செலவுகள் எப்படி, அப்போ நமக்கு எவ்வளவு கடன் சுமை, இதை பற்றி நம்ம இப்போ யோசிக்கிறது இல்லை. ஸோ அதிக செலவுகளின் காரணமாக நமக்கு கடன் சுமை அதிகமாகும் போது நம்ம வழக்கம் போல் வேலை, பணம் இதற்கு பின்னாடி தான் நம்ம செல்வது போல் இருக்குது. அடுத்தபடியாக உறவுகளை கடமையாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், நண்பர்களுக்கு மத்தியிலையும் சரி, உறவுகளை வெறும் கடமையாக தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய உண்மையான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தாமல் சமூக வலைத்தளங்களில் போலியான மகிழ்ச்சியையும் புகழையும் தேடி நம்ம பயணிக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இயந்திரமாக பழகும் பழக்கம். தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதர்களை முக்கியமாக இயந்திரமாகவே மாற்றிவிட்டது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, உணவு கூட நம்ம தொலைபேசி பயன்பாட்டின் மூலமாக வீட்டிற்கே வந்துடுது. வீட்டு வேலைகள் இயந்திரமாக்கப்பட்டு விட்டது. உரையாடல்கள் கூட குறுஞ்செய்தி மூலமாக தான் நடக்குது. மனித உணர்வுகளை கடந்து செயற்கையாக வாழ்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம். விவாதங்கள் அதிகரிக்கிறது. அடுத்த விஷயம், விட்டு கொடுக்கும் பழக்கமும் ஒப்புக்கொள்வது போன்ற நல்ல பண்புகள் குறைந்து கொண்டே வர்றதின் காரணமாக சின்ன நிகழ்வுகள் கூட நமக்கு பெரிய வாதங்களாக மாறி வருகிறது. தங்களது கருத்துக்களை நிலைநிறுத்துறதுல தான் நம்ம ரொம்ப குறியாகவும் நம்ம இருக்கிறதுனால உறவுகளுக்கு மத்தியில் சச்சரவு. அவங்கவுங்க தனித்தனி கருத்துக்கள் இருக்கும், ஆனால் நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு தங்களது கருத்துக்களை நம்ம நிலைநிறுத்த முயல்வதனால் நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியிலையும் சச்சரவு அதிகரித்து வருகிறது. இதற்கு என்னதான் தீர்வு? நம்மளை முதல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் நம்மளை சரிப்படுத்திக்கிறது தான் இதற்கான தீர்வு. அங்கே தான் தீர்வு தொடங்குது. அப்படி பார்க்கும்போது முதல்ல அன்பை பகிர்ந்து கொள்ளும் நேரத்தை நாம தான் ஒதுக்கிக்கணும். அடுத்து 2வது, தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தணும். அதாவது நம்ம தொலைபேசி பயன்பாட்டை குறைக்கணும். 3வது, தனிமையில் இருக்கிறத குறைத்து உறவுகளோடும் நண்பர்களோடும் நம்மளுடைய நேரங்களை செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். 4வதாக பார்த்திங்கன்னா, விட்டு கொடுக்கும் பழக்கம். நமக்கு அதிகமாக நம்மளை வளர்த்துக்கணும். முயன்றால் முடியாதென்று ஒன்றுமில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நல்லபடியாக முயற்சி செய்வதன் மூலம் மாற்றத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தலாம். நன்றி.